ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம லைனிங் பீஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம பேக் சைடு தைக்க போகிறோம். இந்த பாருங்கள், அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட பாருங்கள் மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸோட இந்த பாருங்கள் மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை போட்டுக்கணும். லைனிங் பீஸை போட்டுட்டு கழுத்து பக்கம் பின் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், கழுத்து பக்கம் பின் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நாச் போட்டு எடுத்துருக்கேன். இப்போது இந்த லைனிங் பீஸை அப்படியே ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கமாக திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போடணும். இந்த பாருங்கள், இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த லைனிங் பீஸோட இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டு 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. ப்ளவுஸ் பீஸை சுற்றி அப்படியே 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு. தெரியுதா? இந்த பாருங்கள், அப்படியே ப்ளவுஸ் பீஸை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக் சைடில் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைப்போம் இல்லையா, அதை தைக்க போகிறேன். இது பாருங்கள், அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி லைனிங் பீஸோட ஓரமாக ஒரு படிமான தையல் போடணும். இருங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி இதை பாருங்கள் படிமான தையலும் போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த பாருங்கள் இதை அப்படியே உள்ளே மடித்து தைக்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைச்சோம் இல்லையா, அதை உள்ளே அப்படியே மடித்து தைக்க போகிறோம். உள்ளே அப்படியே மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு மடிக்கிறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் மடிக்கணும். அளவு மாறாமல் கடைசி வரைக்கும் அதே அளவு தான் மடிக்கணும். இருங்க, தைச்சிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மடித்து தையல் போட்டாச்சு. இதை பாருங்கள், போட்டாச்சு. இப்போது நம்ம பேக் சைடு டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஷோல்டரோட நடு சென்டரை இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஷோல்டரோட நடு சென்டரை பிடிச்சிக்கணும். பாருங்கள், பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரோட நடு சென்டரை இந்த பாருங்கள் இன்ச்சுக்கும் கொஞ்சம் மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக் சைடு டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் பீஸோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள் ஷோல்டரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் ஷோல்டர் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு இந்த பாருங்கள் கீழே வரைக்கும் தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள் ஷோல்டர் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இந்த பாருங்கள் கீழே வரைக்கும் மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு தையல் போடணும். ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு தையல் போடணும். அப்படி சாய்வாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி சரிவாக ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் மேலே வச்சு தையல் போடுங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சைடும் 2 தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பாருங்கள் ஷோல்டரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஷோல்டரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் கீழே வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அளவு மாறிடக்கூடாது. ஷோல்டரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து நடு சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் கீழே வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு சாய்வாக ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு சாய்வாக 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் வரும்.
ஒவ்வொரு தையலுக்குமே ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு தைச்சாச்சு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு தைச்சாச்சு. இப்போது அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.